ஆலைகள் தாங்கள் வாங்கிய நெல்லுக்கு பணத்திற்கு பதிலாக காசோலையாக கொடுக்கறதுனால விவசாயிகள் தங்களிடம் இருப்பு இருக்கும் நெல்லை விற்கிறதுக்கு தயக்கம் காட்டி வராங்க. இதனால அரிசி விலை உயரும் ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூர், கண்டனூர், புதுவயல் ஆகிய பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட நவீன அரிசி ஆலைகள் உள்ளன. இங்கு நெல் அரைக்கப்பட்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் அரிசி விற்பனைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆலைகளுக்கு தஞ்சாவூர், சிதம்பரம், ஆவுடையார் கோவில், ராமநாதபுரம் ஆகிய ஊர்களில் இருந்தும், கர்நாடகா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் இருந்தும் நெல் கொண்டு வரப்படுகிறது. விவசாயிகளிடம் பெறப்படும் நெல்லிற்கு ரொக்கம் தரப்படாமல் காசோலையாக கொடுப்பதால் விவசாயிகள் நெல்லை விற்பனை செய்வதில் தயக்கம் காட்டி வருகின்றனர். ஒரு நாளைக்கு ஃபார்மர்ஸ் எங்களுக்கு டெய்லி ஒரு 10 ஃபார்மர்ஸ் நேரடியாக கொண்டாந்து எங்கள்கிட்ட நெல் சப்ளை பண்ணுவாங்க. இன்றைக்கி வங்கிகள் விதிமுறையினால் எங்களால் அவங்களுக்கு ரெடி கேஷாகவும் கொடுக்க முடியல. அப்படியே செக்காக கொடுத்தாலும் அவங்க போய் ஃபார்மர்ஸ் நாங்கள் போய் எங்கெங்கே செக்கை போய் நாங்கள் மாற்ற போகிறோம், அதனால் எங்களுக்கு இதை நீங்களே வச்சுக்கிட்டு எங்களுக்கு கேஷாக கொடுங்க. அதனால் எங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் ஆகுதுன்னா, அவங்க கேஷு நாங்கள் கொடுக்க முடியாதனால அவங்களாலையும் நெல்லை கொடுக்காம அப்படியே வச்சுருக்காங்க. யார்கிட்ட கொண்டு கொடுக்குறதுன்னு அவங்களும் தெரியாமல் இருக்காங்க. நாங்களும் அதனால் அரிசி விலையும் இன்றைக்கி கிடுகிடுன்னு ஏற ஆரம்பிச்சிருச்சு. விவசாயிகள் நெல்லை விற்பதில் தயக்கம் காட்டுவதால் அரிசி விலை கடந்த ஒரு மாதத்தில் கிலோ ஒன்றுக்கு 5 முதல் 10 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. வங்கிகளில் பணம் எடுக்கும் நிலைமை சீரடைந்தால் மட்டுமே அரிசி விலை குறைவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்று வியாபாரிகள் கூறுகின்றனர். இந்த ரூபாய் நோட்டு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 47 ரூபா விற்ற அரிசியெல்லாம் இன்றைக்கி 52 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கு. இதனால் விலையெல்லாம் குறையெல்லாம் இல்லை, கூடிக்கிட்டு தான் போகுது. இந்த திட்டம் கொண்டாந்தது எங்கள் மாதிரி சிறு வியாபாரிகளுக்கு பெரிய பாதிப்பாக தான் இருக்குது. மக்களிடம் பணப்புழக்கம் இல்லாததால் மாதத்திற்கு 25 கிலோ சிப்பம் என்று வாங்கியவர்கள் தற்போது மிகவும் குறைத்து வாங்க வேண்டிய நிலை உள்ளதாக கூறுகிறார் குடும்ப தலைவி மகேஸ்வரி. முன்னாடி எப்பவும் 25 கிலோ ஒரு மாதத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி வாங்கினோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஓட்டுவோம். ஆனால் இப்போ இந்த பண தட்டுப்பாடு இருக்குது, பேங்க்கில் பணம் எடுக்க முடியல. ரொம்ப அந்த ப்ராப்ளத்தினால வாரத்துக்கு 5 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு அன்னைக்கு அன்னாடு உள்ள இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பண தட்டுப்பாடு இன்னைக்கு என்னைக்கு நீங்குங்கிறது இன்னும் தெரியல. 500 1000 செல்லாதுன்னு சொன்னதுலேருந்தே மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அரிசி விலை 30 ரூபா விற்றுக்கிட்டு இருந்த அரிசி இன்னைக்கு 40 ரூபா இருந்துருச்சு. விலைவாசியும் கூட்டிகிட்டே போது, ஒழிஞ்சு குறையறதுக்கு வேலை இல்லை. பணப்புழக்கம் சீரடையாத வரையில் அரிசி விலை குறைய வாய்ப்பில்லை என்பதே நிதர்சனம். செல்லாத நோட்டு, அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்குவதற்கு பணம் இல்லாமல் திண்டாடும் மக்கள் தங்களது வங்கிக் கணக்கில் பணம் இருந்தும் எடுக்க முடியாத நிலையில் மத்திய மாநில அரசுகள் அரிசி விலை உயர்வை தடுப்பதுடன் பணத்தட்டுப்பாட்டு நிலைமையை மாற்ற வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு. காரைக்குடியிலிருந்து முத்துராமலிங்கம், நியூஸ் 18 தமிழ்நாடு.